ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான லைவ்ல நடந்த சில விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைக் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க மக்களே, பண்ணிடுங்க. என்னடா இது, இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? நைட் வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் அப்படி இருந்தும் இவனுங்களை வச்சு நைட் வரைக்கும் இப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் யோசிச்சு தீமைதான் போட்டு விட்டாங்க. பாட்டை போட்டு அவங்க கலட்டுறாங்களோ இல்லையோ போட்டு விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ விஷால் வந்து 7 ஹார்ட்டை வந்து எடுத்து அவர் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுக்க போகிறார் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அவருக்கு தான் நாமினேஷன் பாஸ். அதுக்கடுத்து அவருக்கு வந்து அதை கொடுக்க முடியுமா யாருக்காவது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்து யாரெல்லாம் ஜெயிலுக்கு போகலான்னு சொல்லி சொன்னோடனே ராயனை தூக்கி எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. ராயன் அப்படின்ட்டு. ஸோ ரயான் வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. ஸோ போகும் பொழுதே என் சோற்று கடன் தீர்க்க அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். ஸோ சேராட இனம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவங்க கோவா கேங்னு ஒன்று வந்து சேர்ந்ததுனால தான் உருப்படியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அதே மாதிரியே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து நம்ம முத்துக்குமரன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். அதாவது அந்த சபையில் இருக்கும் பொழுதே முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவார். நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. எல்லாரும் வந்து இன்றைக்கி விளையாண்டு முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ டெவில்ஸ் யாரை வந்து செலக்ட் பண்ணி ஒருத்தவங்க அனுப்பணும்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப முத்துக்குமரன் சொல்லுவார், அவங்க கோவமே படுத்தலையே, எங்களை கோவமே படுத்தலையே, எங்களை தான் ப்ரொவோக் பண்ணோம். ஆக்சுவலாக அவங்க கிழிச்சு எரிஞ்சிட்டு அதுக்கடுத்து ப்ரொவோக் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரொவோக் ஆகலையாம், அதை கிழிக்கும் போது நம்ம தான் கேட்குறப்ப அதுக்கு தான் வந்து ப்ரொவோக் ஆகுறானுங்க, கிழித்து விட்டோன்னே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணார். அது உண்மை தானே. ஏன்னா ஒரு 2 பேர் 3 பேர் அப்படி எடுத்திருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே விஷாலில் 7 எடுத்தான், எஃப்கு எடுத்தான், யாருக்கிட்ட எடுத்தான் யாருக்குமே தெரியாது. பட்டன்னு உருவிட்டு அவன் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறதுலாம் நியாயமா? கண்டிப்பாக அந்த 7 ஹார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரில. அதை வந்து அனலைஸ் பண்ணாதான் தெரியும் எப்படி அவர் எடுத்தாரா இல்லையா, எந்த சுச்சுவேஷனில் எடுத்தாருன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 எடுத்துருப்பான். பார்த்தா அவன் 7 வச்சுருக்கான். யாரெல்லாம் அவுட் ஆகினான்னு தெரில. அது லைவில் கூட பார்க்காத அளவுக்கு அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அப்போ இவனுங்க வேறு இப்போ கொடுக்குறதுக்கு முன்னாடியே தீமை தான் வெல்லும். இப்போ ஒரு ப்ரொவோக் பண்ணி தான் எடுக்கணும். ஆக்சுவலாக ஒன்றை சீண்டி ஒன்றை நிலைக்குள்ளேயே வச்சு நிலை தடுமாற வைத்து தான் எடுக்க வேண்டும். இவங்க போனவொடனே அதை எடுத்த பிறகு தான் ப்ரொவோக்கே ஆகிறாங்க. நம்ம ஏதாவது கேட்டோம்னா அதுக்கு எடுத்து அந்த மாதிரி கேம் ஆடிட்டு இருந்தான்னு சொல்லி முத்துக்குமரன் போட்டார். அடுத்து இந்த விஷால் தர்சிகா என்ன அக்கான்னு இருக்கு, இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், அக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த கண்ணன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவங்க கண்டனுக்கு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஓங்கி முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்கிட்டான் விஷாலை பற்றி தீபக் கிட்ட. உங்களுக்கு தெரியுமாண்ணே, நம்ம ஸ்கூல் டாஸ்கில் ஒன்று பண்ணாங்க, அது நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் விஷால் தர்சிகா அக்கா அப்படின்றாரு. விஷால் தர்சிகா அக்கா தான் கூப்பிட்றான். டேய் முத்துக்குமரா, உனக்கு தெரியாதா அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ நைட்டு தூங்கிடுறப்பா என்ன நடக்குது தெரியுமா? அவங்க கண்டென்ட்டுக்கு மட்டும் பண்ணல, அவள் சண்டால சிரிக்கி ஒருத்தி இருக்காளே, அவள் வந்து குடும்பம் நடத்தலாம் வான்றா, நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி தான் முத்துக்குமரன் நம்ம சொல்லணும். ஆனால் தீபக் சொல்லிட்டார் ஒரு பாயிண்டில், விட்டுருங்க அது அவங்களோட இது, நம்ம எதுக்கு அதை பற்றி பேசணும், அதை மக்கள் பார்த்துப்பாங்கன்ட்டார். அவ்வளோதான், ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார். சரி, அடுத்து இந்த ஜாக்லின் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, அதனுடைய உள்ளடி என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, நானே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபிஷ் பேய் அப்படின்னு சொல்லியிருப்பார் டெவில் கிட்ட நம்ம ரஞ்சித் சார். நான் இருக்கா அவர்கிட்டும், அது செல்ஃபிஷ் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செல்ஃபிஷ்லாம் இல்லை சார் அப்படின்ட்டு. அதுக்கா என்ன அப்பா இல்லை, அப்புறம் நீங்கள் கேம் இப்படி ஆடுறீங்க அப்படி இப்படி சுத்த விட்டு இந்த ஒரு வார்த்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய நாடகம், ஐயோ அப்படின்ற மாதிரி நெஞ்சை பிடிச்சிட்டு ரஞ்சித் வந்து உட்காந்துருப்பார். ஏன்னா அவங்க அந்த இதில் சொல்லுவாங்க, அந்த உள்ளே பேசிகிட்டு இருக்க பேச்சப் பண்ணுவாங்கள்ல, அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் செல்ஃபிஷ்லாம் இல்லை சார் அப்படிம்பாங்க. ஆஹா, செல்ஃபிஷ்லாம் இல்லையா, ரைட்ரா, நல்லா வருவீங்கண்ணா நீங்கள் அப்படின்ற மாதிரி எத்தனை பேருக்கு தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் அந்த ஃபீல் வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். பிகாஸ் அவங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லும் பொழுது அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி வேறு சொன்னாங்க. ஸோ இதுக்காக செல்ஃபி சொல்லிட்டேன்ல மவனே, ஒன்று அப்பனே இல்லைன்னு சொல்லி நீ எல்லாம் ஒரு அப்பனா, அப்பன் பார்க்குற வேலையாதுன்னு ஒன்று திருப்பி விட்டு கடைசி நான் செல்ஃபிஸ் இல்லைன்னு ஒன்று ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அருமையாக பண்ணுறீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து சாச்சனா அவர்கள் நம்ம விஷால் கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க பாத்ரூம் போகும்போது கூட இந்த ஆனந்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கதவை வந்து ஓப்பன் பண்ணி தான் நீ பாத்ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏங்க எனக்கு வருதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கூட இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு கதவை அப்படி வச்சுட்டு தான் வந்து போக சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க பேண்ட்லாம் கழட்டிட்டாங்களாம்.
அப்படி இருந்தும் வந்து கதவை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க போன பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு போனாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் வீக்கெண்டில கண்டிப்பா விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட கொண்டு போவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. கேட்டாங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு டார்ச்சர் அப்படிங்கிறப்ப நானும் இத சொல்லுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிஜமாவே அநியாயம் தானே! கண்டிப்பா தான். உங்களுடைய கருத்துக்கள சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பை.